கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நன்றாய் கவனித்து பாருங்கள். யோசுவா மோசேக்கு கீழே துணையாய் நின்று கொண்டிருந்ததான ஒரு தெய்வ மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மோசேக்கு அப்புறமாய் ஆண்டவர் தலைமை என்கின்ற ஒரு பொறுப்பை இந்த யோசுவாவினுடைய கைகளிலே கொடுப்பதற்கு ஆண்டவர் திட்டமிட்டு செயல்பட்ட பொழுது, இந்த காரியத்தை மோசே மூலமாய் யோசுவாவினிடத்திலே கர்த்தர் சொன்ன பொழுது, இந்த யோசுவாவுக்குள் சற்று பயம், இந்த யோசுவாவுக்குள் சற்று கலக்கம் காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், மோசையோடு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை என்ன பாடுபடுத்தினார்கள், மோசே அது நிமித்தமாய் எவ்வளவு கண்ணீர் வடித்தான், வேதனைப்பட்டான், எல்லா காரியத்தையும் இந்த யோசுவா அறிந்திருந்தான். அதனால் இவனுடைய வாழ்க்கையிலும் தலைமை என்ற ஒரு பொறுப்பு வருகின்ற பொழுது இவனுக்குள் பயம் வருகிறது, கலக்கம் வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தான் இந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்: நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி. என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு கடந்து போன ஒவ்வொரு காரியத்தை குறித்து நீ கலங்கிக் கொண்டு இருக்கிறாயோ, சூழ்நிலைகளை குறித்து கலங்கிக் கொண்டு இருக்கிறாயோ, உன்னுடைய சத்துரு என்ன செய்ய போகிறான் என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டு இருக்கிறாயோ, உன்னுடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில் இத்தனை பாடுகள் பிரச்சனைகள் இருக்கிறதே, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கலங்கிக் கொண்டு இருக்கிறாயோ, உன்னை பார்த்து தான் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது: உனக்கு முன்பதாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. உன் பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், உன் வாழ்க்கையில் வருகிற சத்துரு போன்ற மனிதர்களாய் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உனக்கு எதிராக எழும்பிக் கொண்டிருக்கிற பிசாசனுடைய வல்லமைகளாய் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீ கலங்காதே. கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு: நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ இந்த பூமியில கர்த்தர் உனக்கு எத்தனை ஆண்டுகள் தந்திருக்கிறாரோ, இந்த பூமியில எத்தனை ஆண்டுகள் நீ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அது வரைக்கும் சத்துரு உன்னை எதிர்த்து உன்னை ஜெயிக்க முடியாது. அவன் தோற்று போவான், நீயோ ஜெயம் எடுக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுவாய். இந்த யோசுவாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தினார், ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி அந்த யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு உற்சாகத்தை கொடுத்தவராய் காணப்பட்டார். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். யோசுவாவுடைய நாட்களிலே அவன் காரியம் ஒவ்வொன்றும் ஜெயமாய் காணப்பட்டது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார்: ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி. இன்றைக்கும் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, நீயும் ஒருவேளை இந்த யோசுவாவை போல கலங்கி நின்று கொண்டு இருக்கிறாயோ, இந்த யோசுவாவை போல நீ வேதனையோடு நின்று கொண்டு இருக்கிறாயோ, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு: ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நீ தோற்று போய்விடுவோம் என்று சொல்லி கலங்காத. கர்த்தர் இந்த யோசுவாவுக்கு ஜெயத்தை கொடுத்தது போல உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார், நிச்சயமாய் தருவார். நீ கலங்காதே. யோசுவாவை தைரியப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தைரியப்படுத்துகிறார். நிச்சயமாய் நம்பிக்கையோடு கூட இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you.